வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு குல்ஹட் பீஸா இல்லைனா மக் பீஸா ரெசிபி செஞ்சு காமிக்கிறேன். இது ரொம்ப நாளாக நான் செஞ்சு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. கடைசியில் இன்றைக்கி பண்ணேன். வாங்க ரெடி பண்ணலாம். இதுக்கு ப்ரெட்டு பீஸாக சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எவ்வளோ குட்டி பீஸா கட் பண்ண முடியுமோ அவ்வளோ குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் அது அந்த மக் ஒரு குல்ஹட்டில் ஃபிட் ஆகும். அடுத்து பீஸா சீசனிங், இட்டாலியன் சீசனிங் கிடைக்குது இல்லையா, அது நீங்கள் டொமேட்டோ கெச்சப் இல்லைன்னா பாஸ்தா சாஸ் யூஸ் பண்ணலாம். அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ், சால்ட்டு, பன்னீர், வெங்காயம், கேப்சிகம் எல்லாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன். ஸ்வீட் கார்ன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த பீஸாவில் எந்த ஃபில்லிங் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சிக்கன் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து பீஸா சீஸு, பட்டர். இப்போது ஒரு பேனை மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இன்னொரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போது நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பன்னீர், ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஒன்றா சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கினேன். இப்போது அந்த வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டாக வரணும், கண்ணாடி போல் வரணும். அப்போது அதில் அந்த சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு, இந்த பீஸா சீசனிங் கிடைக்கிறது இல்லையா, அது பீஸா சாஸ் சேர்த்துக்கினேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு இப்போது ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அதை குக் பண்ண விட்டுடலாம். ஏன்னா அந்த சாஸ் அந்த மசாலா காயில் நல்லா இறங்கணும். ஸோ அதுக்காக நல்லா இப்போ குக் பண்ணுறதுக்கு விட்டுடலாம். ஒரு 2 மினிட்ஸில் வெந்துடும். எல்லாம் மீடியம் ஃப்ளேம்லேயே பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ப்ரெட்டு குட்டி குட்டி பீஸஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து ப்ரெட்டையும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா ஃப்ரை பண்ணலாம். இந்த மசாலாவில் அந்த ப்ரெட்டு மசாலாவில் நல்லா ஃப்ரை ஆகி இறங்கணும். இப்போ இது ப்ரெட்டு நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு மக்கில் நம்ம இந்த ப்ரெட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சீஸு ஏற்கனவே துருவி வச்சுக்கினேன், பீஸா சீஸு. அது மேலே சீஸு போட்டு இன்னொரு லேயர் ப்ரெட்டு வச்சு இன்னொரு லேயரு பீஸா சீஸு சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு சின்ன கடாயில் இந்த குக்கர் ட்ரிவெட் வச்சுட்டு தண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா ஸ்டீம் ஆனதும் அந்த மக்கு அதில் வச்சு மூடி போட்டு ஸ்டீம் குக் தான் பண்ணுறேன். பேக்கிங் கூட பண்ணலாம், நீங்கள் அவன் இருந்தால் பேக் பண்ணலாம். இப்போ இது ஒரு 2 to 3 மினிட்ஸ் ஜஸ்ட் அந்த சீஸ் மெல்ட் ஆகணும் எனக்கு, அவ்வளோதான். சீஸ் மெல்ட் ஆனதும் எடுத்து நான் மேலே கொஞ்சம் பீஸா சீசனிங் போட்டு சர்வ் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.